சூரியன் ரெட்ரோ திரைப்படம் இன்றைக்கி திரையில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் சூர்யா மீதான அந்த தாக்குதலுங்கிறதும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சோஷியல் மீடியா நம்ம பார்த்து தான் இருக்கும். சூர்யா மீதான இந்த தாக்குதல் எதற்காக அப்படிங்கிற ரீதியில் வந்து நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி அமைவதற்கு முன்னாடி சூர்யாவோட செயல்பாடுகள், அவரோட மனைவி ஜோதிகாவோட செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்களை வந்து தொடர்ச்சியாக அவமதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது நம்ம சொல்லியாக்கணும். ஒரு பக்கம் ஜோதிகா அவர்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலை பற்றி அவர்கள் பேசிய மிகப்பெரிய சர்ச்சைக்கு உண்டான அந்த விவாதம், அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் வந்து நாங்கள் பொது கருத்து சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து தொடர்ச்சியாக அதிமுகவை மட்டும் எதிர்த்தது. அதுக்கப்புறம் 2021 அப்புறம் வந்து திமுக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு அவர்களுடைய இருக்கிற இடமே தெரியாமல் போனது. இது அனைத்தும் தான் காரணம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தா வட மாவட்டங்களில் மிக பெருமையான சமூகமாக இருக்கின்ற வன்னியர் சமூகத்தை வந்து ஜெய்பீம் அப்படிங்கிற படத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து குற்றவாளிகளாக காட்டிய விஷயம் கண்டிப்பாக வந்து வன்னியர் சமூக மக்கள் மத்தியில் இன்னமும் வந்து அந்த தாக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக வட மாவட்டங்களில் சூரியோட படங்கள் வந்து தோற்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு ஒரு மன்னிப்பு தெரிவித்தாரான்னு பார்த்தா தெரிவிக்கவில்லை சூர்யா அப்படின்னு தான் நம்ம சொல்லியாக்கணும். அதுக்கு பதிலாக அவர் விட்ட ஒரு பதில் அறிக்கை வந்து இன்னமும் வந்து வட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பில் தான் இருந்துகிட்ருக்காங்க. அதனால தான் சூர்யா வாரியான இந்த படத்திற்கு வந்து தொடர்ச்சியாக இந்து அமைப்புகளிடமிருந்தும் சரி, நடுநிலை பொதுமக்களிடமிருந்து சரி, அதுக்கப்புறம் வந்து தியேட்டருக்காரர்களே சரி, சூர்யா மீது பல்வேறு விமர்சனம், பல்வேறு வன்ம தாக்குதலை தொடர்வதற்கான காரணம் சூர்யாவின் செயல்பாடுகளை தவிர மற்ற வேறு எந்த காரணமும் இல்லை. இது சூர்யா இது அனைத்திற்கும் சேர்த்து வைத்து என்னதான் கோயிலுக்கு குளம் போனாலும் சரி, என்னதான் சட்டை இல்லாமல் ஒரு கோயிலில் நின்று போஸ்ட் கொடுத்தாலும் சரி, சூர்யா அவர்கள் இந்து சமுதாய பெரும்பான்மை மக்களிடம் சரி, வன்னியர் சமுதாய மக்களிடம் சரி மன்னிப்பு கேட்கும் வரை கண்டிப்பாக இந்த பட தோல்விகள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கும். சூர்யாவில் கம்பேக்லாம் கொடுக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. சூர்யாவோட கேரியர் முடிக்க வரைக்கும் இந்த இந்து சமுதாய மக்களும் சரி, வன்னியர் சமுதாய மக்களும் சரி கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு பதிலடிங்கிறது சூர்யாவுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.